அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம். பெரும்பாலானவங்க இன்னைக்கு முக்கிய வைபிக்கள் தொகுதி மாறுறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, போன தடவை மயிலம் தொகுதியில நிக்காம விழுப்புரம் தொகுதியில போட்டியிட்ட சி.வி. சண்முகம் தோத்துட்டாரு லட்சுமணன் கிட்ட. இந்த தடவை மீண்டும் அவர் மயிலம் தொகுதியில நிக்கணுங்கிறாரு. ஏன்னா அவரோட தொகுதி. ஆனா அங்க சிட்டிங் எம்எல்ஏ பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த சிவக்குமார். அதனால பிஎம்கே நிக்க போதா, சண்முகம் நிக்க போறாரா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி. சண்முகம் கடைசி நேரத்துல தட்டிட்டு போயிருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது. இதே போல வானதி சீனிவாசன் போன தடவை 2000 ஓட்டுக்குள்ள தான் ஜெயிக்கிறாங்க. அதனால இந்த தடவை கோவை வடக்குக்கு மாற போறாங்களாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சீமான் போன தடவை சென்னையில நின்னாரு. இந்த தடவை காரைக்குடியில நிக்கலாம். அவரோட ஏரியா. பிஜேபி காங்கிரஸ் தான் நிக்கும், ஈஸியா ஜெயிக்கலாம் அப்படின்னு அவரு ஒரு கணக்கு போடுறாரு. இன்னொரு பக்கம் வேல்முருகன், அவரு நெய்வேலியில நிக்கிறவரு. இந்த தடவை பண்ருட்டியில நிக்கலாமா அப்படின்னு அவரு ஒரு கணக்கு போட்டுட்டே இருக்கிறாராம். இன்னொரு பக்கம் நெல்லையில போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் இந்த முறை சாத்தூர் தொகுதியிலையும், வானூர் தொகுதியில போட்டியிட்ட விசிக வன்னியரசு இந்த தடவை எக்மூர் அல்லது ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியிலையும், ஆலந்தூர் தொகுதியில போன தடவை போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் வளர்மதி இந்த முறை 1000 விளக்கு தொகுதியிலையும், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட்ட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திருவாரூர் தொகுதியிலையும் போட்டியிட முடிவு செஞ்சிருக்கிறாங்களாம். அதே மாதிரி எழும்பூர்ல போட்டியிட்ட தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத் தலைவர் ஜான் பாண்டியன் ஸ்ரீவில்லிபுத்தூர் அல்லன்னா தென்காசி. என்ன சிக்கல்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியை புதிய தமிழகம் கட்சித் தலைவரும் கேக்குறாரு. யாருக்கு கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி பெரியசாமி மகன் அவரும். பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் இந்த தடவை அவரு திண்டுக்கல் தொகுதிக்கு போறாராம். மக்கள் நீதி மய்யம் சார்புல போன தடவை போட்டியிட்டவர் மகேந்திரன் சிங்காநல்லூர்ல போட்டியிட்டாரு. இந்த தடவை கோவை மேற்கு இல்லன்னா கோவை தெற்கு இங்க போட்டியிடலாம்னு அவரு முடிவு பண்ணிருக்காரு. இது மட்டுமல்லாம இப்போ இருக்கக்கூடிய